हर हर शिव शिव जय जय शंकरा, जय जय शंकरा, कांची शंकरा, चंद्रशेखरा। हर हर शिव शिव जय जय शंकरा, जय जय शंकरा, कांची शंकरा, चंद्रशेखरा। நிந்தை சரணடைந்தேன் சந்திரசேகரா, நீதானே என்றென்றும் ஆதிசங்கரா. உந்தனடி தோழுதேன் வேத மந்திரா, உலகம் பழம் பேரவே வந்த சந்திரா. மகா பெரியவா எங்கள் மகா பெரியவா, தெய்வத்தின் குரல் தந்த காஞ்சி மன்னவா. தெய்வமல்லவா நீ, தெய்வமல்லவா, தெய்வ குரல் தந்து மீண்டும் எம்மை காக்கவா நீ, எம்மை காக்கவா நீ, எம்மை காக்கவா. நீலகல் ராமச்சந்திர சாஸ்திரிகள் அவரை கதவு தட்டி அவரை எழுப்பி கதவு திறக்கிறதுக்குள்ள பெரியவா என்ட்ரன்ஸ் ஆயிட்டார் கோவிலுக்கு. உடனே நேரா குளத்துக்கு போனா ஸ்நானம் பண்ண. நாங்க யாருமே எதிர்பார்க்கல, வஸ்திரமா எடுத்து வரல, எதுவும் இல்லை, ஈரமா இருக்கு. உடனே ஆதிசங்கர வஸ்திரத்தை எடுத்துவான்னு சொல்லி அதை கொடுத்து கட்டின்னு வந்தா பெரியவா. வந்தா கோபூஜை, அம்பால தரிசனம் பண்ணா, ஆச்சார தரிசனம் பண்ணா, நேரா கீழே கிளம்பி வந்தா. காஞ்சகாமோடி மடம் சங்கர மடத்துக்கு உள்ள வந்தா, ஆச்சார தரிசனம் பண்ணா, சுரேஷ ஆச்சார தரிசனம் பண்ணா, நேரா கிளம்பி வாக்கிங் நேரம் நட. பெரியவாளோட நிறைய இடம் நீங்க யாத்திரை போயிருக்கேன்னு சொன்னேன். அந்த அனுபவங்களை நம்ம நேயர்களுக்கு பகிர்ந்துக்கோங்க மாமா. நீங்க யாத்திரை பண்ணுங்க வேணாம் சொல்ல, ரிக்ஷா இல்லாம யாத்திரை பண்ணக்கூடாது. இது ஹைவேஸ் ரோடு, இது இந்த பக்கம் வண்டி வரும், அந்த பக்கம் வண்டி வரும். அதான் ஒன்றும் பதில் இல்லை. சரி, ஐஏஎஸ் ராமச்சந்திரன் கூட வந்தார், கார் எடுத்துன்னு. மாமா கார் எடுத்துன்னு போறேன், என்னென்ன பொருள் எடுத்துன்னு வரேன்னு சொல்லிட்டு நானும் மௌரி எல்லாம் போனோம். சாமான்லாம் போட்டு தள்ளினே வந்தோம். காரு முன்னாடி வந்தாச்சு. ரிக்ஷா தள்ளினே வரத்துக்குள்ள இவ அம்பியிலேருந்து திருப்புக்குழிக்கு வந்துட்டா. அவ்வளோ ஃபாஸ்ட். ஆமா, திருப்புக்குழிக்கு. திருப்புக்குழியில வந்தா மறுநாள் வந்து ஸ்ரீராமநவமி. அங்க வந்து குளத்தலை ஸ்நானம் பண்ணா. குளத்தலை ஸ்நானம் பண்ணும்போது ஜடாயுக்காக தர்ப்பணம் பண்ண இடம் இருக்கு, குழி. அதை காமிச்சா. ராமநவமி அவதார கட்டணம்லாம் படிக்க சொன்னா, ஹோமத்தை பண்ணு சொன்னா. மறுநாள் ராமர் பட்டாபிஷேகம். அதை முடிச்சுட்டு பெரியவா பிட்சை பண்ணிட்டு கிளம்பிட்டோம். 3 மணி வெயில், சித்திரை மாசம் 3 மணி வெயில். நான் சொன்னா பெரியவாட்ட, தாரெல்லாம் கொதிக்கிறது, நீ தார் ரோடுக்கு போகாத, மண் ரோட்ல கால் வை. காலையும் ஒன்றும் போட்டுக்க மாட்டேன், ஒன்றும் கிடையாது, மண் ரோடு நடந்து. சரி பெரியவா மண் ரோடு, ரிக்ஷா எப்படி தள்ளி போனா நாங்கள் எப்படி நடந்தது. சரி பெரியவா விட்ட வழி சொல்லிட்டு நேரம் நடந்து திருப்புக்குழி. தாமல்ல ரோடோரம் ஒரு பிள்ளையார் கோவில். வரவான் போறவன் உண்டியில காசு போடுவான், லொட்டு லொட்டு லொட்டுன்னு. ஒரு பெரிய கிணறு. ராத்திரி அங்கதான் தங்கினோம். சரி, தங்கினா நேரா சரி கிளம்பணும்னு சொல்லிட்டு ஓச்சேரியில ஒரு பாழடைஞ்ச கோவில். சுத்தி 4 பக்கமும் கருங்கல், பாறாங்கல், அசிங்கமான இடம். 1க்கு 2க்கு போற இடம்லாம். அதுல என்ன பண்ணா, ஒரு பெரிய பாறாங்கலுக்கு மேல ஏறி உட்காண்டா பெரியவா. விட்டு இதெல்லாம் உட்காண்டா. எதிர்க்க ஒரு பெரிய பழைய காலத்து கோவில் இது. அங்க இருந்து நாங்க ரோடு கிராஸ் பண்ணி ரோடுக்கு கீழே வந்து திகிடி பாவின்னு பேரு. 4 பேர் நிக்கணும் ஜலத்துக்கு. ஜலம் அப்படி ஜலம் கிடையாது. அங்க இருந்து ஜலம் ஒருத்தருக்கு பாஸ் பண்ணோம், இன்னொருத்தர் பாஸ் பண்ணோம். அந்த மாதிரி எடுத்துடணும். 4 குடம். நாங்க ஸ்நானம் பண்ணிட்டு அந்த ஜலத்தை எடுத்துன்னு பெரியவாளுக்கு ஸ்நானம் பண்ணி வச்சு பெரியவாளுக்கு பிட்சைக்கு எல்லாத்தையும் ஏற்பாடு.
எங்களுக்கு சாப்பாடுக்கு நாங்கள் எதிர்பார்க்கல எதுவும், ம் என்ன கிடைக்கும் இல்லை இவா பண்ணுறால பிச்சை, ம். அதே சாப்பிட்டு வண்டி ஓடுவோம். வண்டி 1:30 மணிக்கு கிளம்பிட்டா, ம் மத்தியானம் 1:30 மணிக்கு. ம். நாங்களாம் சாப்பிடணும், இன்னும் சாப்பிடல. ம் சாப்பிடாம கிளம்பி நேராக சரி காவேரி பாக்கம் போய் உள்ளுக்குள்ளே போவா ம் அப்படின்னு பார்த்தா காவேரி பாக்கம் வரல. கூட்டுத்தாக்குன்னு ஒரு ஊர் கிராமம், ம் மெயின் ரோட்லேயே அம்மன் கோவில், ஒரு ம் தாமரை குளம் இருக்கு. ம் அங்கே அனுஷ்டானத்துக்கு உட்கார்ந்தா. ம் அனுஷ்டானத்துக்கு வந்து நாங்கள்லாம் சஞ்சாரம் பண்ணிட்டு சைக்கிள் பஞ்சர் ஆகிப்போச்சு. ரிக்ஷா 2 வீரும் பஞ்சர் ஆகிப்போச்சு. ம் தள்ளினும் போக முடியாது. ம் யோஜனை பண்ணியிருந்தோம் என்ன பண்ணுறதுன்னு. அப்போ கிரீஸ் ராணி வந்தா தரிசனத்துக்கு. ஓகே. கிரீஸ் ராணி அந்த இடத்துக்கு வந்து அங்க ஒண்ணுமே கிடையாது உட்காரத்துக்கு. அந்த இடம் பேர் என்ன சொன்னேன்? கூட்டுத்தாக்குன்னு பேரு. கூட்டுத்தாக்கு. ஆமா, இன்னைக்கு இருக்கு. நீங்க வந்து காவேரி பாக்கம் தாண்டின உடனே வாலாஜாபேட்டைக்கு முன்னாடி என்ட்ரன்ஸ் கூட்டு கம்பெனி கூட்டுத்தாக்குன்னு இருக்கு. இந்த ரைட் ஹேண்ட் சைட்ல பெரிய தாமரை குளம் இருக்கும், ஒரு அம்மன் கோவில் இருக்கு. வந்தா உட்காந்தா துஷ்மன் இருந்தா பெரியவா கூப்பிட்டா, இவா காரெல்லாம் எடுத்துன்னு போகாத, நான் சொல்ற ஐடியா பிரகாரம் போ. நீ ரிக்ஷா தள்ளினே போனா நான் வந்துட்டேன்னு தெரிஞ்சிருவா, வாத்தியம் மாரவடிக்கெல்லாம் வச்சிருவா. நீ அதுக்குள்ள போய் ரிக்ஷா ரிப்பேர் பண்ணிட்டு நீ வந்துரு, நானும் வந்துடுவேன் அதுக்குள்ள சொல்லி சொன்னான். அதே மாதிரி போனோம். ரிக்ஷா பார்த்த உடனே வாத்திய வாசிக்க ஆரம்பிச்சுட்டா, வானவடிக்க வச்சுட்டா அப்படின்னு. அப்புறம் எங்க சொந்தக்காராதான் எல்லாருமே இருந்தா, பெரியவா வரலாப்பா ரிக்ஷா ரிப்பேரு, நாங்க தள்ளின்னு போறோம், பெரியவா வரத்துக்குள்ள ரிக்ஷா ரெடி ஆகணும் எனக்கு சொல்லிட்டு நேரம் ரிக்ஷா கடைசி சித்தப்பா இருந்தார் சேகண்டையர். வாசல சாமான்லாம் இறக்கிட்டு பக்கத்துல ரிக்ஷா சைக்கிள் கடை, அவங்ககிட்ட மொத்தத்தையும் மாற்றுன்னு விட்டோம். சரி எல்லாத்தையும் மாற்றி ரிப்பேர் பண்ணி சாமானை ஏற்றுன்னு வாலாஜா உள்ள வர போனோம். அவள் வாலாஜா என்ட்ரன்ஸ் வந்துட்டா பெரியவா. அவ்வளோ ஃபாஸ்ட். ஆமாம், வந்தா ரிக்ஷா தள்ளினா எல்லாரும் ஆர்த்தி எடுத்தாரு. காசி விசாகோவில் போய் படுத்துட்டா பெரியவா. படுத்துட்டு யாருக்கும் தரிசனம் கிடையாது. அந்த ஊருக்காரால எப்போன்னா நீங்கள் 3 மணிக்கு வந்து பாருங்க, இருந்தால் இங்கே தரிசனம் பண்ணிங்கோ, எல்லாம் அடுத்த ஊருக்கு வாங்க, நாங்கள் டைம்லாம் சொல்ல முடியாது. எதிர எங்கள் சித்தப்பாத்தில் ஏதோ பலகாரம் பண்ணால் நாங்களாம் சாப்பிட்டு படுத்துட்டோம். 2:30 மணிக்கு இருந்தால் வெளியில் கொட்டாய்க்கு வச்சோம். பாத்ரூம்லாம் போனால் 1 மணி ஜபத்தை ஆரம்பித்தா 6 மணி ரிக்ஷா தள்ளின்னு நேராக ராணிப்பேட்டை வேதபவன்கிட்ட போனோம். வேதபவன்கிட்ட உட்காரல பெரியவா. திரும்ப வண்டியை மேல்பாடி அணைக்கட்டு. அது அணைக்கட்டில் ஒரு கோவில், அங்கே பெரியவா தங்கியிருந்தா ஏகாதசி அன்னைக்கு. அப்போ அந்த ஏகாதசி விரதத்துக்கு இந்த கருணக்கிழங்கு அதெல்லாம் அரைச்சி இதை கொடுப்போம். எடுத்துனா உண்டு, இல்லைன்னா கிடையாது. மேல்பாடி அணைக்கட்டில் இருந்தோம். அப்புறம் கச்சேரி குப்பம்னு ஒரு கிராமம், ஊருக்குள்ளே போகணும். ரோட்லேருந்து 4 கிலோமீட்டர் நடந்து உள்ள போனோம், திருப்பி 4 கிலோமீட்டர் வரணும். அங்கே ஒரு சிவன் கோவில். சிவன் கோவிலில் பெரியவா தங்கியிருந்தா. அது வந்து இப்போதான் நாளடைவில் தெரிஞ்சுது, அங்கே ஒரு ஆச்சாரியாளர் பரம்பரையில் அதிஷ்டானம் இருக்குன்னு. ஓ, இப்பதான் தெரிஞ்சது. ஆமாம். ஆனால் பெரியவா எங்கே உட்காந்தாலும் அதான் அதிஷ்டானம். சரி, மறுநாள் கிளம்பணும். நேராக சித்தூர் என்ட்ரன்ஸ் முன்னாடி கொய்யா தோட்டம், டாக்டர் தோட்டம். சித்திரை மாதம் சித்தூர் வெயில். அதெல்லாம் போய் தங்கினோம். நாங்கெல்லாம் வேண்டியதெல்லாம் பண்ணோம். பெரியவா பிடிச்சம் பண்ணிட்டா, சாமான்லாம் ஏற்றி வச்சுட்டோம். பெரியவா படுத்திருந்தா. எப்போ கிளம்பான்னு நமக்கு தெரியாது, ரெடியாக இருக்கணும். அதுக்குள்ள அலை மோதுற மாதிரி கூட்டம் வந்தாச்சு பெரியவாவை பார்க்கணும். பெரியவா கொட்டாய்க்கு போயிட்டு வந்தா, ரிக்ஷா தள்ளினா தர சொல்றது, சித்திரை மாதம் சித்தூர் வெயில், இது கால் தாரோடையே உருகிற மாதிரி இருக்குன்னு. 5 கிலோமீட்டர் திருப்பி பார்த்தா ஒரு ஈக்காக கிடையாது. நாங்கள் 4-5 பேர் தான். இந்த பிரிட்ஜை தாண்டினோட ஒரு பிள்ளையார் கோவில் இருந்தது. அங்கே அனுஷ்டானம் பண்ணின்னு அங்கே இருந்தோம். கரண்ட்டு போயிடுது. மேட்டூர் சுவாமிகள் பஞ்சபாத்திர உதிரணிலாம் வச்சிருந்தா. அப்போ பூர்வாசிரமவர் பிரம்மச்சாரி. லைட்டு போகும்போது அந்த சாமானம் யாரும் எடுத்து போனான்னு தெரியல, எடுத்து போட்டான். ஆமாம், லைட்டு வந்தோடனே சாமானம் காணும். பெரியவா ரிக்ஷாவுக்கு மேலே பொறி மூட்டை வச்சுருக்கோம். நான் என்ன பண்ணேன், இறங்கினா மனசப்பட்டதில் வந்தேன். அந்த ரிக்ஷா மேலே மூட்டையை காணும், பொறி மூட்டையை. ஐயோ. அப்புறம் அக்கா கேட்டால்
அதெல்லாம் திருடு போகும், இங்க நிறைய திருடு ஜாஸ்தி இங்க உண்டு. நான் ஒன்றும் பதிலே பேசல. பொறி மூட்டை எடுத்து போட்டான். இன்னைக்கு இருக்கான்னா, இன்னைக்கு இருக்கு, நாளைக்கு அதையும் நாளைக்கு பார்த்துக்கலாம், சுவாமி அனுகிரகம் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டா. அப்படின்னு சரிண்ணா, இன்னைக்கு வேண்டியதெல்லாம் பண்ணிட்டோம், நாளைக்கு காலமா பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டா. சரி விட்டோம். ஜோஷி மெட்ராஸ்ல இருந்து பொறி மூட்டை, பலாப்பழம் அவராவே அனுப்புற, அவரே எடுத்துன்னு வர்றாரு. சரி சரி, பாக்குறதுக்கு. ஆமா, ஒவ்வொரு ஊரா கேட்டு விசாரிச்சுன்னு, தெலுங்கு தெரியாது, சரி ஏதோ அரைக்குறையா கேட்டு கேட்டு தெரிஞ்சு கடா கடான்னு சொல்லிட்டு வந்தா. பெரியவா கூப்பிட்டு பண்ணானே இல்லையா, சுவாமியா பொறி மூட்டை வந்துருக்கு பத்தியா, எங்களுக்கெல்லாம் ஒண்ணும் தெரியாது, உங்களுக்கு தான் எல்லாம் தெரியும், திருக்கால ஞானேஸ்வரன் நீங்க, எங்களுக்கெல்லாம் ஒண்ணும் தெரியாதுன்னு. மழை வரும் பெரியவா, மழை கண்ணங்கரேன்னு இருக்கு, ரோடு சிங்கிள் ரோடு, எதிர்க்க வந்தவன் யாரும் ஒண்ணும் தெரியாது. இந்த பக்கம் 2 அடி பள்ளம், இந்த பக்கம் 2 அடி பள்ளம், ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு. பதிலே பேசல. சரி கிளம்புன்னு சொல்லிட்டா. நேரா பிடிச்சுன்னு வந்தா, அதான் சுவாமினா அவதான். அந்த ரோடு கிராஸ் ஆகிற வரைக்கும் எதிர்க்க வட்டி யாரும் வரல. அடிச்சு பேஞ்சிருக்கு பாருங்க மழை, அந்த மாதிரி ஊசி குத்துற மழை மாதிரி. அவளுக்கு 4 பக்கம் படுதா போட்டோம், நனையல. நாங்கெல்லாம் பெரியவா, நாங்க தலையில நாங்க மொத்தம் நனைஞ்சி ஊசி குத்துற மாதிரி மாறல மழை, அப்படி மழை. இந்த மாதிரி பெரியவா யாத்திரையில நிறைய கஷ்டப்பட்டு அங்கிருந்து 15ஆம் நாள் பழமநேருன்னு ஒரு ஊர், அங்கதான் பெரியவா கொஞ்சம் சாந்தப்படுத்தின்னு உடம்பு. முதல்ல ஊர் ஆரம்பம் கதிரி பெருமா கோவில். கதிரியிலேருந்து அனந்தபுரம் போற ரோடு இருக்கு, அதுல ஒரு 2 மண்டபம் இருக்கு. ரோடோர ஒரு மண்டபம், ரோடு கரண்ட ஒரு மண்டபம். அந்த மண்டபத்துல பெரியவா உட்காந்து பூஜை எல்லாம் பண்ணி அங்க தங்கியிருந்தா. நாங்க என்ன பண்ணோம், பெரியவாள் ஏதாவது கண்ணம்மா வாங்கினாங்களும், இந்த லெப்ட்ல ஒரு ரோடு போறது, அது வந்து அப்படியே திருப்பி காஞ்சிபுரம் போற ரோடு. இது இவாள் ஐஷம் போலான்னு இப்படி திருப்பி ஏற்பாடு பண்ணி, அம்பாபுரம்னு ஒரு ஊரு, சரி எதிர்க்க குளம் மண்டபம், அங்க எல்லாம் இருந்த தெலுங்குல கேட்டிருக்கா பெரியவா, இது இந்த ரோடு எங்க போறதுன்னு. கஞ்சிக்கு போச்சுன்னு சொல்லிட்டான். காஞ்சிக்கு தெலுங்குல கஞ்சிக்கு ரோடுன்னு. சரி பெரியவா ஒன்றும் பதில் இல்லை. திரும்பி வந்தோம், மறுபடியும் கதிரிக்கு வந்தோம். கதிரி வந்து மறுபடியும் இந்த மண்டபத்துல வந்து உட்கார்ந்தோம். எங்க திரும்பி அதே மண்டபத்துல வந்து உட்கார்ந்தோம். உட்காந்தா பெரியவா பாம்பேல இருந்து வரா, பெரியவாளை தரிசனம் பண்ணும் பூஜையோட வரான்னு. அப்புறம் பெரியவா சொன்னா, எனக்கு ஒரு சின்ன கொட்டா பின்னாடி போட்டு கொட்டாடியில் நான் உட்காந்துக்கிறேன், அவ பூஜை இங்க வச்சுக்கிட்டோம், எதிர்க்க மண்டபத்துல அவ தங்கட்டும், அடிக்கிற பைப்பெல்லாம் இருக்கு, ஜலம் எல்லாம் எடுத்துக்கலாம் சொல்லிட்டா. அங்க ஊருக்காராலே கிடையாது, நாங்களே ஏற்பாடு பண்ணி அனந்தபூர்ல தெரிஞ்சவாட்ட சொல்லி அவ வந்து பந்தல் போட்டு எல்லாம் பண்ணி 2-4 பூஜை நடந்தது அங்க, சந்திரமௌலீஸ்வரர் பூஜை. அப்போ பெரியவா அப்ப அந்த இதெல்லாம் எடுத்துட்டு போவல இல்லையோ சந்திரமௌலீஸ்வரர்? அது ஆமா, அவ உண்டு, அதெல்லாத்தையும் பத்திரமா அவ கார்ல எடுத்துட்டு வா, காரு வேனு இது இருக்கு, அவ எடுத்துட்டு வருவா. 2-4 பூஜை ஆச்சு. பெரியவா நான் கிளம்புறேன், நீ கிளம்புன்னு சொல்லிட்டா பெரியவா. நாங்க என்ன பண்ணோம், எங்களுக்கு பனிஷ்மெண்ட் என்ன பண்ணான்னா, ரைட் ஹேண்ட் சைட்ல 20 கிலோமீட்டர் ஊரை சுத்தி மறுபடியும் அதே மண்டபத்தில் வந்து உட்கார்ந்தோம். சரி, அந்த ரோடு என்ன தெரியுமா, கல்லு முள்ளு எல்லாம் அப்படி இருக்கும், காலை குத்தி எடுத்துரும் அப்படின்னு. சரி, ரயில்வே ட்ரக் பக்கத்துல அப்படி சுத்தின்னு வந்து மறுபடியும் இந்த மண்டபத்துல வந்து உட்கார்ந்தோம். ஏன்னா நீங்க ஏமாதிரி உங்களை பாருங்க அப்படியா, அந்த மாதிரி பண்ணி திருப்பி 40 கிலோமீட்டர் வந்து சுத்தி வந்தோம். அப்புறம் அனந்தபூர் போனோம். அனந்தபூர்ல ஒரு கிருஷ்ணர் கோவில தங்கினோம். அங்கிருந்து நேரா பழமநேர்ல இருந்து பெல்லாரில இருந்து அகரி தான் வியாச பூஜை ஆரம்பம். முதல் வியாச பூஜை அங்கதான் ஆரம்பம். வியாச பூஜைக்கு எல்லாரும் நிறைய பேர் கூட்டம் வந்தது. அங்க பாணின் சிமெண்ட்னு கம்பெனி இருந்தது. அதுல ஸ்ரீராமன்னு கேரளாக்காரர், அவாகிட்ட சொல்லி பெரியவா ஏற்பாடு பண்ணி வரவாளுக்கெல்லாம் சாப்பாடெல்லாம் ஏற்பாடு பண்ணோம் நான் சொல்லி ஏற்பாடு பண்ணேன். 2 மாச காலம். முதல்ல வியாச பூஜை அன்னைக்கு ஜலமே கிடையாது அந்த நதியில.
எப்படி சாதம் பண்றதுன்னு தெரியாது. ம் நாளைக்கு வியாச பூஜை, ம் நீ முதல் நாள் ஜலமே இல்லைங்க. சரி. அடிச்சு பேஞ்சிருக்கு பாருங்க ராத்திரியோட ராத்திரி. ஆ அந்த ஆறுல அக்கறைக்கு இக்கரைக்கும் ஜலம் போச்சு. 3 மாச காலம் ஜலத்துக்கு குறைச்சதே கிடையாது. அதுதான் அவா சுவாமி. ம் ஒரு செகண்ட் நினைச்சா எல்லாமே நடக்கும். அங்க வியாச பூஜை எல்லாம் ஆச்சு இல்லாமனு எங்க அப்பா அம்மா மாமா மாமி எங்க வருங்கால எங்க ஆத்து மாமி பாவாடை சட்டை போட்டு ஐஸ் வந்தா. சரி. அப்போ எங்க மாமா ஏகாம்பரம் மாமா இருந்தார் கூட. ம் யாரோ எதேச்சியா சர்க்கரை 2 மட்டை தேங்காய் கொண்டு வந்து வச்சோம். சரி. ஏகாம்பரம் மாமா கூப்பிட்டு இது கையில வச்சுக்கு கல்யாணம் நிச்சயம் ஆக போறது இப்ப ம் அப்படின்னு பெரியவா சொன்னான். அவருக்கு புரியல. கல்யாண நிச்சயமான யார் இருக்காங்க, என்ன கல்யாண நிச்சயம் இருக்குது. வெளியில என்ன பண்ணா பொள்ளாச்சி ஜெயமாமி நாகலட்சுமிலாம் பார்த்துட்டு இவா எல்லாம் போறது சரி இவா தான் இருக்கும், பெரியவா சொல்றது கரெக்டா இருக்கும்னு மனசை வச்சிருந்தா. இவா சாணம் பண்ணிட்டு வந்தா. ம் அவ அண்ணா மண்ணி நமஸ்காரம் பண்ணா. ம் இவா யாருன்னா எங்க அண்ணா மண்ணி. அவ யாருன்னா அண்ணா பொண்ணு. அப்புறம் எங்க அப்பா அம்மா நமஸ்காரம் பண்ணா. ம் இவா யாருன்னா அக்கா திம்பரு. ம் சரி என்ன விஷயம் கேளு. பெரியவா உத்தரவு பிரகாரம் கன்னிகாதானம் பண்ணணும் திடீர் பெரியவா உத்தரவு பண்ணா. அக்கா பொண்ணு ஐஷன் வந்திருக்கேன். ம் அவ அக்காத்தி பேரும் சரின்னு சொல்லிட்டா. பெரியவா உத்தரவு கொடுக்கணும். சரி எல்லாம் பேசி தீர்மானம் பண்ணி இந்த சர்க்கரை இதெல்லாம் கொடுத்து பெரியவா மாத்திட்டா. ம் எங்க அப்பா என்ன பண்ணார், பையனை ஒரு வார்த்தை கேட்கணும் ம் அப்படின்னு சொல்லியிருக்கார். நான் பெரியவா சொல்லிட்டா, நான் சொன்னா கேட்பான் அவன், ம் மாட்டேன்னு சொல்ல மாட்டான் சொல்லி சொன்னார். நான் எதேச்சும் என்ன பண்ணா அங்கே சமையல்லாம் பண்ணி வச்சுட்டு பெரியவா என்ன பண்றான்னு பார்க்கணும்னு ஓடி வந்தேன். ம் வந்தா வெளியில் இருக்குவாலாம், வா வா உனக்கு தான் கல்யாணம் நிச்சயம் ஆறுது. என்ன மாமி வைத்தியகாரமே பேசாதீங்க நீங்க ஒன்று. பார்த்தா உள்ள நிற்கிறாவா எல்லாம். சரி. பெரியவா வா வா உன்னதான் கேட்டுருந்தாரு. உங்க அப்பா கேட்டார் உன்னை கேட்கணும். என்ன கேட்கணும்? கல்யாணம். ஒரே வார்த்தை பெரியவாட கை கூப்பிட்டு சொன்னேன், கல்யாணம் பண்ணிக்கிறது நான் மாட்டான்னு சொல்ல, பணம் காசெல்லாம் வேண்டாம், பெரியவா பிட்சா பண்ணி வச்சுன்னு பெரியவா காலத்தை ஓட்டணும், பெரியவா அனுகிரகம் பண்ணணும், பெரியவா கைங்கிறதுக்கு இடையூறு இருக்கக்கூடாது, அதுக்கு சம்மதமாக இருந்தால் நான் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டேன். இப்படியேதான் அந்த நதிக்கரை சொன்னேன். அப்போ பெரியவா சொன்னான், ஆமோதிச்சுட்டான், நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் போய் பத்திரிகைலாம் போடுன்னு. போயிட்டு ஊருக்கு போயிட்டு பத்திரிக்கை போட்டு எடுத்து வந்துட்டேன். எங்கள் அண்ணா மண்ணி வந்தா பத்திரிக்கை வச்சா பத்திரிக்கை போயிட்டு எங்கள் அண்ணா கூப்பிட்டான். நான் வரல, நீ கிளம்பும், பெரியவா என்னைக்கு உத்தரவு பண்ணுறாரு, நான் அன்னைக்கு வரேன் ஆற்றுக்கு, அவ உத்தரவு கொடுக்கணும்னு. நாளைக்கு கல்யாணம்னு இன்னைக்கு போகலாமே, ஒன்றும் அவசரம் இல்லையா, உனக்கு என்ன வேலை இருக்குதுன்னா. எனக்கு ஒன்றும் கிடையாது, பெரியவா என்ன உத்தரவு பண்ணுறாலும் அது செய்கிறேன்னு. சரி நாளைக்கு கல்யாணம் இன்னைக்கு போன்னு சொன்னா. அவ மனசுல என்ன இருந்ததுன்னு தெரியாது. ஊர்ல போய் இறங்கின உடனே ஒரு அவளுக்கு சீட்டு வந்துடுது, பொண்ணாத்துக்கார ஆளுக்கு. சரி. சீட்டு வந்து கல்யாண கத்தெல்லாம் புக் பண்ணா எல்லாம் பண்ணா கேன்சல் ஆகி போச்சு. அப்புறம் 79 கல்யாணம். சரி. கல்யாணத்துக்கு என்ன பண்ணா, உட்கார்ந்த இடத்துலயே சுவாமினா அதான் மடத்துக்கு பரவாயில்லாம் சொல்லி பூஜையை சீக்கிரமா முடிக்க சொல்லி மேல வாத்தியம் எல்லாரையும் மடத்துக்கார எல்லாரையும் அவ கல்யாணத்துக்கு அனுப்புங்கோ, குழந்தை கல்யாணம்னு. மயிலாப்பூர்ல எஸ்ஆர்கேன்னு ஜமீன்தார் இருந்தார், அவர் போய் தரிசனம் பண்ணியிருக்காரு பெரியவால. தரிசனம் பண்ணிட்டு உத்தரவு வாங்கும்போது பெரியவா சொன்னா, காஞ்சிபுரத்தில் ஒரு கல்யாணம் நடக்கிறது, அந்த கல்யாணத்தை போய் அட்டன் பண்ணிட்டு நீ போ கிளம்பி சொல்லி சொன்னான். அவர் எனக்கு கல்யாணம்னு அவருக்கு தெரியாது. சரி. அவரும் வந்தார், எல்லாம் இருந்தார். நான் உட்காந்துருந்தேன். மாமா வாங்க, பெரியவாட்டு நாளைக்கு போய் சண்டை போட்டிக்கிறேன் நான். ஏன் உனக்கு கல்யாணம் சொல்லக்கூடாதா, அவ கல்யாணம் நடக்கிறதுன்னு சொன்னார் அப்படின்னு. ஏய் மாமா வந்து ரொம்ப சந்தோஷம் பாருங்கன்னு. முகூர்த்தம்லாம் ஆச்சு 5 நாள். எனக்கு முகூர்த்தத்தை அன்னைக்கு அனந்த விரதம்னு நோன்பு உண்டு. எங்க ஆத்துல நோன்பு அந்த பண்டிகை உண்டு. பட்டு கயிறு கட்டிக்கணும் வலது கையில, லேடிஸ் எல்லாம் அங்கே கழுத்துல போட்டுக்கணும். என்ன பண்றதுன்னு அப்புறம் ஆத்துக்கு போயிட்டு எல்லா அக்னியெல்லாம் எடுத்து போய் வச்சுட்டு அங்கே பூஜை பண்ணியிருந்தா பூஜை பண்ணிட்டு இதெல்லாம் எடுத்துட்டு கயிறு கட்டி சத்திரத்துக்கு வந்து இவாளெல்லாம் அமுச்சுட்டு அப்புறம் ஆற்றுக்கு போகணும். பிரவேசமும் 4-5 நாள் ஆச்சு. ஒரு வேன் ஏற்பாடு பண்ணேன். எங்கள் மாமனார் மாமியார் எங்கள் அப்பா அம்மா எல்லாரையும் ஆயிடுச்சுன்னு நேராக அக்ரிக்கு போகணுன்னு. ஆனால் சொன்னால் நம்பிக்கை பண்ணுறீங்க,
எனக்காக கருணாமூர்த்தி, அவர் மாதிரி லோகத்தில் யாரும் தெய்வம் கிடையாது. கிளம்ப வேண்டியது யாத்திரையே குழந்தை வருவான், அவன் இங்கே வந்து தரிசனம் பண்ணணும், அவளை பார்த்துட்டு அப்புறம் கிளம்பலான்னு சொன்னா பெரியவா. அது எனக்கு தெரியாது. நேராக போனேன். பெரியவா உள்ள பிக்ஷப் பண்ணியிருந்தா. சேகர் மாமா கூப்பிட்டார். பாவா உனக்காக தான் உட்காந்துருக்கா பெரியவா, யாத்திரை கிளம்ப வேண்டியது. அவள் சொன்னா குழந்தை கல்யாணம் பண்ணின்னு வரான், அவனை நான் பார்க்கணும் அப்படின்னு சொன்னான். பேசினுக்கும் போது பெரியவா யாருன்னா நான் தான் உழவர் சொல்ல அவனை போனேன். பெரியவா பிக்ஷப் பண்ணினே கேட்டா கல்யாணம்லாம் சௌரியமா நன்னா நடந்ததான்னா, யார் யாரை வந்திருக்கான்னா இவா எல்லாம் வந்திருக்கு. சேகர் மாமா கூப்பிட்டு ஸ்ரீராமன் சொல்லி வடை பாயசத்துக்கெல்லாம் ஏற்பாடு பண்ண சொல்லு, கல்யாணம் ஆகி வந்திருக்கா, அவளுக்கு வடை பாயசம் பண்ணி சாப்பாடு போடணும். சரி பிச்சை ஆகி வெளியில வந்தா, கை காலம் வெளியில் வந்தா, அட்சதை கையில் வச்சிருந்தேன். எங்கள் ஆத்திகாரி கூப்பிட்டு நமஸ்காரம் பண்ணேன். ஒரு பிடி அட்சதையை தலையில போட்டேன். அப்புறம் மாமனார் பண்ணார். அப்புறம் எங்கள் அப்பா அம்மா பண்ணேன். எல்லாம் சௌரியமா ஆச்சு. சாப்பிட்டு போங்கன்னு சொல்லிட்டா பெரியவா. அப்புறம் அங்கே ஏற்பாடு பண்ணி தான் அங்கே சாப்பிட்டா. நான் இங்கேயே இருந்துட்டேன். பெரியவாட்ட நீ போறியான்னு கேட்டா, பெரியவா என்ன உத்தரவு பண்ணுறாலும் அது செய்கிறேன். அவளெல்லாம் வழி அமுச்சு ஊருக்கு போட்டோம். நீ என்னோட இரு, காசுல என்னென்ன விசேஷமோ அதுக்கு தான் அனுப்புவாங்க. அது வரைக்கும். அப்போ அக்னியில் இருக்கும்போது கிளம்பி மறுநாள் கொட்டாய்க்கு தலை வச்சுருக்கோம். அப்பா பெரியவா கேட்டா உங்க அம்மா படிச்சிருக்காளான்னு. எங்கள் அம்மா படிக்கல, 7 வயசுல கல்யாணம் ஆயிடுச்சு. அப்புறம் குடும்பம் எல்லாம் ஆச்சு, படிக்கல, கையெழுத்து போடவும் தெரியாது எங்க அம்மாவுக்கு, கை நாட்டு தான் வைப்பா அப்படின்னு சொன்னோம். சரின்னு கேட்டு விசாரிச்சுட்டு சரி. அப்புறம் அன்னைக்கு ராத்திரி கிளம்பி அக்கறையிலேருந்து நீங்க சொன்னா, நீ இந்த ரோடு இப்போ ரோடு மாறி இருக்கு, இவ்வளோ பெரிய கருங்கல் நீட்டி இருக்கும், அதை தாண்டி தான் நேராக பெல்லாரி போகணும். 5 கிலோமீட்டருக்கு அந்த மாதிரி ரோடு. அப்ப காலெல்லாம் வந்து போயிடும். ஆமா. என்ன பண்ணுவா அதுக்கு? ஒண்ணு பாதைக்கு தான் போட்டுக்கணாவா. எங்களுக்கெல்லாம் பாதரட்சம் வாங்கி கொடுத்தா போட்டுக்கணும்னு. அவ எதிர்க்க போட்டு எப்படி நடக்க முடியும்? பெல்லாரி போய் சங்கர மடத்துல போய் தங்கிட்டு அங்க இருந்தோம். பெல்லாரியில இருந்து ஒஸ்பட்டு ஹம்பியில வந்து 2 மாசம் தான், 2 மாத காலம் தங்கினோம். ஹம்பி விருபாட்சேஸ்வரர். அங்கதான் அந்த கிஷ்கிந்தா காண்டம். அது ஒவ்வொரு இடமா ஒவ்வொரு நாளைக்கு போவா பிரிவா. ஒவ்வொரு குகை, சுக்ரீவன் குகை, மாலிவந்தம் எல்லாமே அங்க இருக்கு. பெரியவாளால் தான் நாங்கெல்லாம் அதை பார்த்தோம். எங்களுக்கு அதுவும் அந்த இடமே தெரியாது எங்களுக்கு. அப்படியே பார்த்துட்டு நேராக கிளம்பி மறுபடியும் ஹம்பிக்கு வந்து தங்கினோம். அப்புறம் பெரிய யாத்திரை அப்படியே கிளம்பி சாண்டூர்ல குமாரசுவாமி கோவில்னு இருக்கு. அது மேல குளூர்னா குளூர், மார்கழி மாசம் தடிக்கெடுத்துரும் ஆளை. பெரியவா ஒரு இடத்துல இருந்தீங்கன்னா நாங்க ஒரு இடத்துல இருந்தீங்கணும், எல்லாம் சௌரியமா. கல்லடக்காரா கோவில்காராலே எல்லாரும் எங்களுக்கு அவலிக்கு இந்த மாதிரி பண்ணி கொடுப்பா, சாப்பிட்டுருவோம் அப்படின்னு. அங்க ஒரு 10-15 நாள் திருப்பி சாண்டூர் வந்தோம். சாண்டூர்ல நவராத்திரி, பசங்க நவராத்திரி. சாண்டூர் ராஜா இங்கதான் இருக்கணும், நீங்க போகக்கூடாதுன்னு 10 நாளைக்கு அங்கதான் இருந்தோம். அவ என்ன பண்ணுவான்னா, விஜயதசமி அன்னைக்கு வன்னி வித்தரம் பேரு, வன்னி மரத்துல போய் அம்பு போடுற மாதிரி பெரியவாலும் சின்னவாலும் இந்த வன்னி பத்திரமும் குழக்கட்டை மந்தார பூ இலையும் கொடுத்து ஒவ்வொருத்தரும் கொடுத்து நமஸ்காரம் பண்ணோம். சரி. பெரியவாலும் சின்னவாலும் பேதம் கிடையாது, எல்லாம் ஒண்ணுதான். அன்னைக்கு பெரியவால ராஜா வந்து நீங்க இப்படியே உள்ள வரணும், நாங்க இதெல்லாம் பண்ணிருக்கோம், வேட்டெல்லாம் பண்ணிருக்கோம், அதெல்லாம் பார்த்துன்னு வரணும் சொல்லி உள்ள ஐசு போனா புடி தலை யானை எல்லாம் பீரங்கி எல்லாம் வரிசையா வச்சிருக்காரு. எல்லாத்தையும் ஆயுத பூஜை பண்ணி வரிசையா வச்சிருக்கா. பெரியவா பார்த்துனே போனோம். அங்க போனா பெரிய வன்னி மரம், ராஜா தர்பார். அப்ப ராஜாவுக்கு சேர் போட்டுருந்தா, அது எடுக்க சொல்லிட்டார் ராஜா. பெரியவாதான் போறணும், வன்னி மரத்துக்கு தான் பண்ணணும், எடு நீ. நேரா போனா வன்னி மரத்துக்கு உட்காந்தா. கலாட்டத்திலே கேட்டா ஏனுன்னா. அப்புறம் அவ சொன்னான். பெரியவா எல்லாருக்கும் கூப்பிட்டு அந்த வன்னி பத்திரத்தை கையாலே எல்லாருக்கும் பிரசாதமா வன்னி மரத்துக்கு கீழே. இந்த கோவில் எல்லாம் வன்னி
வன்னி மரத்துல அம்பு போறதுன்னு காமாட்சி கோவில்ல வன்னி மரத்துக்கு அம்பு போடுவா. பெருமா கோவில்லையும் வன்னி செடியை வச்சு அம்பு போறதுன்னு வன்னி பாரிவேட்டன்னு பேரு இருக்கு. அந்த மாதிரி பெரிய பிரம்மாண்டமான வன்னி மரம் அங்க இருந்தோம். மறுநாள் ஏகாதசி துவாதசி பாரணை பண்ணிட்டு அந்த ஊரை கிளம்பிட்டோம். சித்தூர்ல இருந்து புங்கனூர் ஒரு அரண்மனை, பெரிய ராஜா அரண்மனை, உள்ள ஒரு கோவில், பிள்ளையார் கோவில். பெரியவா மூலா நட்சத்திரம் அன்னைக்கு காஷ்டா மௌனம் அங்கேயே தங்கிட்ட. நாங்கள் அப்புறம் அங்கே அப்படியே விசாரிச்சோம். தெலுங்குல கேட்டால் டாக்டர் இருக்காருன்னா, அப்புறம் டாக்டர்கிட்ட போய் தெலுங்குல கேட்டோம். இந்த மாதிரி பெரியவா பாதெல்லாம் கொப்பளிச்சு போய் கிடக்குறது, இனிமேல் நடந்தா கொஞ்சம் எங்களுக்கு பயமா இருக்கு, தக்காளி பழம் மாதிரி ரொம்ப இருக்கு, பெரியவா என்ன பண்ணலான்னு சொல்லுங்கன்னு அவர் மெத்தடு சொன்னார். மயில் தொகையை வாங்கி இங்கே நான் தரேன், மயில் தொகையில விளக்கெண்ணை நல்லா தடை விடுங்க, தடை விட்டுட்டு ஒரு பிளாஸ்டரி தரேன், அந்த பிளாஸ்டரியே பெரியவா பாதத்தில் விட்டுருங்க, ஸ்நானம் பண்ணலாம், நடந்தும் போகலாம், ஒன்றுமே இருக்காது, தானா விழும், அது வரைக்கும் பார்த்துக்கணும். சரி கொடுங்கன்னு அப்புறம் பெரியவாட்ட சொல்லிட்டு மயில் தொகையால் விளக்கெண்ணெய் எல்லாம் தடவிட்டு அது 2 பிளாஸ்டரி ஸ்நானம் பண்ணான்னா, ஸ்நானம் பண்ணாலும் ஒன்றும் ஆகாது பெரியவாளுக்கு, கேரம் போடலாம்னு சொல்லிட்டாரு. சரி ஒட்டி விடு. அப்போ புதுப்பிரியாளுக்கு உடம்பு தெரியாம இருந்தது காஞ்சிபுரத்துல. அந்த சமயத்துல புதுப்பிரியாளுக்கு உடம்பு தெரியாம அங்கேருந்து எங்க மாமாவை, கிருஷ்ணமூர்த்தி மாமாவை காரை போட்டு பெரியவாளை போய் பார்த்து பெரியவா பிரசாதத்தை கேட்டு வாங்கினு சொல்லி அமைச்சிருக்கார். அன்னைக்கு மூலம் காஷ்ட மௌனம் சொன்ன உடனே ஏதோ பிரசாதத்தை கொடுத்தா, நீ இப்பயே போடமான்னு நான் கேட்டேன். இல்லை ராத்திரி படுத்துக்கோ, காலம்பரம் மௌனம் கலைஞ்சிரும், அப்புறம் பெரியவாட்ட விவரமா பேசிட்டு அப்புறம் பெரியவா என்ன கொடுக்குறா அதை வாங்கிட்டு கிளம்புன்னு. சரி இருந்துட்டார். மறுநாள் கிளம்புற மௌனம் கலைஞ்சது. ஊருக்கு போலையாண்ணா, பெரியவாட்ட பேசிட்டு போனா அதுக்காக நினைச்சார். என்னன்னா அவர் உடம்பு தெரியல, பெரியவா அனுகூலம் பண்ணணும், பெரியவாட்ட பிரசாதம் வாங்கினு சொல்லி சொன்னான்னு ஒரு பிடி விபூதி எடுத்து கையில் வச்சுன்னு ஒரு இலையில போட்டு கொடுத்தா. தன் கழுத்தில் இருந்த கௌரி சங்கர் குத்ராஷம் கைட்டி கொடுத்து இதை எடுத்து கொடுத்து நீ. திரு குமரேசன் மாமா அவர்களின் அனுபவங்கள் அடுத்த வாரமும் தொடரும்.